நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சாயங்கால வேளையிலே தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய அன்பு, ஆசீர்வாதம், தேவ பலன் நமக்கு மட்டும் கொடுத்த கர்த்தரை இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய இரக்கத்தையும் தேவ தயவையும் இம்மட்டும் கொடுத்த கர்த்தர் தொடர்ந்து இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் அவரை மகிமைப்படுத்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நாளிலும் உம்முடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த நாளை உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலும் உடைய கிருபையிலும் உடைய தயவிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரத்தக்கதாக உம்மை மகிமைப்படுத்திருந்த நேரத்திலே உடைய பிரசன்னமும், உடைய பலன், உடைய வல்லமை உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அப்பா, நாங்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி தொழுது கொள்ள வந்திருக்கிற இந்த நேரத்திலே ஆராதனைக்குரிய தேவனாகி கர்த்தருடைய நாம் ஒரு மாத்திரம் மகிமைப்பட எங்களை அனைவரையும் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவங்களுக்கு நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பவரே, மாசில்லாத மனுஷன் மகிமை பிரதானம் பாசத்தாலும் பாதம் பற்றிக் கொள்கிறேன். மாசில்லாத நேசரே மகிமை பிரதானம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேன். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நினைப்பேன். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயம் என்னும் நிற்கோமே, கர்த்தரின் பேரின் பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயம் என்றும் நிற்கோமே, கர்த்தரின் பேரின் பாக்கியமிதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். என்னை என்றும் போதித்து
நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்தும் நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழியினை காட்டுபவரே, நம்பி வந்தோம் கிருபை சூழ்ந்து கொள்ளுவே, நடக்கும் வழியினை காட்டுபவரே, நம்பி வந்தோம் கிருபை சூழ்ந்து கொள்ளுவே, ஆடைக்கழமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியின் தாங்க செய்யுவே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியின் தாங்க செய்வீரே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். தேவநாமம் மகிமைப்பட நாம் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவன் நம்மை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினருக்காக, அவருடைய கிருபை இரக்கம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் இந்த நேரத்திலே வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம், அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண எண்ணத்தினாவலின் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாது தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கால் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் நீர் தாமே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒரு விஷயம் கூட நோக்கி பார்க்க, நீர் எங்களுக்காக செய்த சகல காரியங்களை, நன்மைகளை, கிருபை, இரக்கத்தில் ஆண்டவர் தாமே இதனுடைய மகிமையான காரியங்களை இன்னும்
அதிகமாய் நாங்கள் தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசும். அதனுடைய மகிமை, மகத்துவத்தை, உன்னதமான காரியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதனுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ள தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். அனுராகி இயேசு கிறிஸ்து இனிய நல்ல நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக வந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இந்த 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மட்டுமல்ல, அங்கே ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லுகிறார். அங்கே தேவன் பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார். என்ன வேண்டுமானாலும் அது ஒரு கட்டளையாக அதை கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதை கை கொண்டு அதை சரியானபடி அந்த ஒழுங்குக்குள்ளாக கை கொண்டு வரதுன்னு என்னது? அதை சரியாய் ஒழுக்கமாக கிரயமாக செய்ய வேண்டும். அது எப்பொழுது என்று பார்க்கிற பொழுது அங்கே இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனத்துல, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவித்தார். அப்ப அதை நம்ம தெரிவிக்கிறோம், அதை நினைவு கூறுகிறோம். அதைத்தான் நாங்க 23 பார்க்கிறப்போ, என்னவென்றால் இந்த அப்பத்தை புசித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்க என்ன செய்யணும்? வாங்கி புசிக்கிறது. அது எதற்கு புசிக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைவு கூறுகிறோம். அது என்னது? ரிமெம்பரன்ஸ். அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? ரிமெம்பர், நினைவு கூறுதல். நம்முடைய ஜீவியத்திலே அநேக காரியங்கள் நடந்திருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியத்துல ஒரு நண்பர்களை பார்த்தால் அல்லது ஒரு இடத்துல போறப்போ இந்த இடத்துல போய் வந்திருக்கிறோம், அல்லது நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன், அல்லது ஒரு பாஸ்டரை பார்த்தாலோ அல்லது ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு உறவினர்களை பார்த்தால் அவர்களை குறித்து நமக்கு ஒரு நினைவு வரும். ஆனால் நம்ம எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறோமோ அந்த நினைவு எதற்கு என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரிசீவ் ரெவரண்டலி. அந்த ஆர் என்பது ரிசீவ் ரெவரண்டலி. ஹானர் த லார்ட் சப்பர் as a holy ordinance. அது என்ன என்றால், இயேசு கிறிஸ்து அந்த மகிமையான மகத்துவமான தேவன் என்னிடத்திலே ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பரிசுத்தமான ஒரு ஒழுங்கு, ஹோலி ஆர்டினன்ஸ். ஒரு பரிசுத்தமான ஒரு ஒழுங்கு. என்னது? லார்டு சப்பர். அது என்ன பேர்? அதுக்கு பேர் என்னது? லார்டு சப்பர். லார்டு சப்பர்னா என்னது? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அந்த ராபோஜன பந்தியிலே உட்கார்ந்து தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து புசித்து, அங்கே அந்த அப்பம் என்பது அவருடைய சரீரமாக, அந்த திராட்சை ரசம் என்பது அவருடைய இரத்தமாக, அதை நினைவு கூறும்படி அதை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அதை நினைவு கூறும்படி நம்ம அதை பெற்றிருக்கிறோம். ரிசீவ் ரெவரண்ட்லி. அதை அது எப்படி? ரெவரண்ட் என்னது? ரெவரண்ட் என்பது ஒரு கனமுள்ள, ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான செயல் அல்லது ஒரு நபரை குறிப்பிடுகிறது. இப்போ நீங்கள் சர்ச்சில், இந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் எல்லாம் நம்ம பாஸ்டருங்கிறோம். நம்ம சாதாரணமாக இது பெண்டகாஸ்டல் பீப்புள் ஊழியக்காரர் என்ன சொல்லுவாங்க? சபை நடத்துகிறவரா?
பாஸ்டர் ஐயான்னு சொல்லுவாங்க, சபை மேய்ப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ப்ராட்டஸ்டன்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே அவர்களை கூப்பிடுவது ரெவரண்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க? ரெவரண்ட் ஐயான்னு சொல்லுவாங்க. அப்போ என்னதுன்னா அது ஒரு கனமான மரியாதையுள்ள ஒரு அடையாளம். ரெண்டுமே ஈக்குவல் தான். பாஸ்டரும் சரி ரெவரண்டும் சரி ஒரு ஈக்குவலானது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்தானம் தான். ஆனால் இந்த ரெவரண்ட் என்பது அது ஆக்சுவலி தேவனை குறிக்கிற ஒரு மகத்துவமான வார்த்தை. ரெவரண்ட் என்பது தேவனுக்குரியது. ஏன்னா இந்த பூமியிலே ஒரு மகிமையான மகத்துவமான ஒரு மரியாதைக்குரிய முதல் நபர் யாரு? தேவன் தான். அப்ப அதனாலதான் அங்கே அந்த மகிமையான மகத்துவமான தேவன் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான ஒன்றை நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதான் என்னது? ஹானர். அந்த கொடுக்கப்பட்டதை நம் மரியாதையோடு கனத்தோடு நம்ம செய்ய வேண்டும். அதை அப்போ இந்த ராபோஜனம் என்பது ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான ஒரு மரியாதைக்குரிய காரியம். இதை நம்ம ஒரு அசால்ட்டாக எடுத்து செய்யக்கூடாது. எப்படி ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ அல்லது ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க வர்றப்ப அவங்கள கனப்படுத்தி அவங்கள மரியாதை கொடுத்து உலக பிரகாரமா அது ஒரு பெரிய மரியாதை கொடுத்து அவங்க நடந்து கொள்வாங்க. அவங்க முன்னால அவங்கள கனப்படுத்துறது, அவங்கள பேசுறது, அவங்க முன்னாடி செய்கைகள் செய்கிறது எல்லாமே. அப்ப அது எல்லாற்றை விட தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையான மகத்துவமானவர். அப்ப அவர் சொன்ன காரியத்தை செய்கிற நாமும் ஒரு மரியாதையோடு அதை செய்ய வேண்டும். சும்மா ஏதோ கடனுக்கு செய்கிறோம் அல்லது ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கு என்று சொல்லி சும்மா ஒரு அசால்ட்டாக அதை செய்யக்கூடாது. அதுக்குரிய கனத்தை மரியாதையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு இருந்து நம்ம பரிசுத்தத்தோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால் நம்ம தாழ்த்தித்தான் அதை எடுக்கணும். இல்ல நான் ஆண்டவரை ஏத்துட்டேன், எனக்கு நான் ஜெபிக்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்கு எடுக்கிறதுக்கு தகுதி இருக்கு என்று அல்ல. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே அதை நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம்தான் அது. இரண்டாவதாக இ என்பது எக்ஸாமின் யுவர் செல்ஃப். எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அப்படின்னு என்னது? உங்களை நீங்களே சோதித்து பார்க்கிறது. கம் வித் எ கிளீன். தேவ சமூகத்தில் வரும் பொழுது பரிசுத்தத்தோடு வர வேண்டும். ஹம்பிள், தாழ்மையோடு வர வேண்டும். ஹானஸ்ட் ஹார்ட். ஒரு தேவன் பார்க்கிற பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை கனப்படுத்துகிற இருதயத்தோடு வர வேண்டும். மேட்டிமையோடு அல்லது அங்கே ஒரு பெரிய ஒரு நானும் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அப்படி ஒரு இதோடு வருவதல்ல. தேவ சமூகத்திலே நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் தாழ்மையுள்ளதாக இருக்கிறதா? நம்முடைய இருதயம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா, கனப்படுத்துகிறதா என்று நம்மை நாமே எக்ஸாமைன், பரிசோதிக்கிறது. நம்மை நாமே பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். அதுதான் என்னது? ரிமெம்பரன்ஸ். அப்போ தேவனை கனப்படுத்துகிற காரியத்திலும் இங்க உட்கார்ந்து கனப்படுத்துவதற்கும் நம்மை நாமே பரிசோதிப்பதற்கும் தேவன் நம்மை அவருடைய ரத்தத்துல நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்தமா? பரிசுத்தத்தை பாதுகாத்தமா? எப்படி ஒரு திருமணத்துல அங்கே கணவன் மனைவி அந்த உறவு என்பது அது இருவருக்குள்ளும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். இருவருக்குள்ளும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவி அங்கே கொடுக்கிற மரியாதையை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஸ்திரீயானவள் தகுதியான வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். கணவனும் அங்கே மனைவிக்குரிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அந்த மனைவிக்குரிய அந்த பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மனைவியிட்ட மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, கணவனிடத்திலும் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையுள்ள குடும்பம். அப்ப அதே போல தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் ஒரு மணவாளன். அவர் எப்படி இருக்காரு? பரிசுத்தமா இருக்கார்.
அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தத்தோடு இருக்க வேண்டும். அதான் கம் வித் எ கிளீன் ஹம்பிள் அந்த ஹானஸ்டா. அப்ப அது அப்படி இருக்கிறோமா என்று நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். அதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்தில் அப்பத்தை புசிக்கிற எவனும் அவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து தன்னைத்தானே சோதித்தறிந்து எக்ஸாமின் யுவர் ஹார்ட், எக்ஸாமின் யுவர் கிளீன்னஸ், எக்ஸாமின் யுவர் ஹம்பிள். அடுத்தது எம் என்பது மெடிடேட் ஆன் ஹிஸ் சாக்ரிஃபைஸ், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் கிறிஸ்ட் பாடி அண்ட் பிளட். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். எனக்காக தன்னைத்தானே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார். எனக்காக அவர் என்ன செய்தார்? தியாகத்தோடு அவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம சொல்றோம் சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ பேரு தியாகிகள்ங்கிறோம். அப்படின்னு என்னது? அந்த சுதந்திரம் பெற தங்களை தேசத்திற்காக ஒப்பு கொடுக்கிறது. அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, எங்களை சிறையில போட்டாலும் சரி, பட்டினி போட்டாலும் சரி. வஉசி பத்தி உங்களுக்கு தெரியும். வஉசி என்ன செஞ்சாங்க? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், கப்பல் வச்சு ஓட்டிட்டு இருந்தவர். ஆனா அவரை தூக்கி கோயம்புத்தூர் சிறையில தான் போட்டு போலீஸ் காலில் போட்டு மிதிச்சு, அதுக்குன்னே ஒரு போலீஸ் டெய்லி வருவாராமா. நீங்க அவரோட கதையை வேணும் சும்மா கேட்டு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு நாடு சுதந்திரம் அடைய அவர்கள் எவ்வளவாக தங்களை கொடுக்குறாங்க. காலில் போட்டு மிதிப்பாராமா. அதுக்குன்னு ஒரு போலீஸ் வந்து டெய்லி மிதிச்சு எத்தனையோ வருஷம் அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு கூட அவரை வெளியில கொண்டு வர முடியலையா? செக்குக்கு வைப்பாங்களாமா, செக்கு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் சிறையில போனீங்கன்னா அவர் இழுத்த செக்கு வச்சிருப்பாங்க. மாடுதான் செக்கு இழுக்கும், இவரை போட்டு செக்கு இழுக்க வச்சா. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அவர் தன்னை சாக்ரிஃபைஸ், தியாகத்தோடு நாடு சுதந்திரம் அடையணும், என் ஜனங்கள் விடுதலை அடையணும், என் ஜனங்கள் நாங்கள் அடிமை கிடையாது என்று சொல்லி போராடின ஒரு மனுஷன். பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவு தூரம் போராடி இருக்கிறாருன்னா, இதை எல்லாற்றை விட மிக முக்கியமானது, இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக அவருடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. சிலுவையிலே அடிக்கிறப்ப அந்த பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். அதான் மெடிடேட் ஆன் ஹிஸ் சாக்ரிஃபைஸ். அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். எனக்காக அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டது? சாட்டையில் அடிக்கப்பட்டது. எனக்காக அந்த சரீரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. எனக்காக அந்த சிலுவையை சுமந்தார். நீங்க அந்த மலை அடிவாரத்தை நீங்க இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கலாம். அந்த கீழ இருந்து அவ்வளவு பெரிய மலை, அந்த சிலுவை வெயிட் எல்லாம் இன்னைக்கு இருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த அவர் சுமந்து போன அந்த சிலுவை என்ன வெயிட்டு. அதே மாதிரி அவர் தலையில போட்ட அந்த ஆணியுடைய முள்ளு, தலையில அந்த கிரீடம் மாதிரி வைப்பாங்க முள்ளு, அந்த ஒரு முள்ளு 9 இன்ச்சு இருக்குமாமா. அதைய தலையில வச்சு ஒரு அடி அடிச்சாங்கன்னா தலை பூரா, தலையில ஆணி வச்சு அடிச்சா எப்படி இருக்கு? 9 இன்ச்சு ஆணி அடிச்சா அப்படியே மண்டையோட எல்லாம் உடைஞ்சு போயிடும், அப்படியே ரத்தமா ஒழுகும். அதான் அவருடைய, நீங்க அந்த சிலுவை காட்சியில பாத்தீங்கன்னா அவருடைய முகமெல்லாம் ரத்தம் வடிகிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கிறப்ப அதுதான் அந்த பேஷன் ஒரு படம் எடுத்தாங்க. என்ன படம்? பேஷன் ஒரு படம், இங்கிலீஷ் படம் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. ஒரு 2 மணி நேர படம் அது. நம்ம அதையெல்லாம் முக்கியமா பார்க்கணும். அந்த 2 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிற அந்த நாள் மட்டும்தான். PASSION, பேஷன் அப்படின்னு அந்த படம். சிலுவையில் அடிக்கிறது மட்டும்தான் அந்த 2 மணி நேரம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. அதுதான் தேவன் நமக்காக என்னது? பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்ம நினைவு கூறுகிறோம். மெடிடேட் ஆன் ஹிஸ் சாக்ரிஃபைஸ். அங்க நம்ம என்ன சொல்றது? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் கிறிஸ்ட் பாடி அண்ட் பிளட். நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்து எனக்காக தொங்கினதை நம்ம பார்க்கணும். நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி தொங்குனாரு,
எப்படி அடிக்கப்பட்டாருன்னு நீங்க அதை பாருங்க. அது அவ்வளவு ஒரு கொடூரம்னு சொல்றாங்கல்ல. ஷோ, என்ன மனசாட்சியா இல்லையா அடிக்கிறவங்களுக்கு, என்ன இப்படியெல்லாம் பண்றாங்களேன்னு சொல்லி நமக்கே என்ன வரும், அழுகாட்சி வர்ற மாதிரி. அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். தேவன் நம்ம சும்மா வெறுமனே இங்க உட்கார்ந்து ஏதோ கதை கேட்கறதுக்கு வரல. நமக்காக அதை அனுபவித்த தேவன் எப்படி அனுபவித்தார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நம்ம கண் முன்னாடி நடந்தாலே நமக்கு எப்படி பயமா இருக்கும். அப்போ ஒரு தேவன் இந்த பூமியில அவ்வளவு அடிபட்டாருங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அது தேவன் நமக்காக செய்த காரியத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ராபோத்தில் எடுக்கிறப்ப அதை நம்ம என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம், ரிமெம்பர் செய்கிறோம். அடுத்தது REM பார்த்துட்டா இன்னொரு என்பது எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டெத் அப்படின்னு 26ஆம் வசனம் சொல்லுது. அவருடைய மரணத்தை வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்கிறீர்கள். எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்கிறோம், தெரிவிக்கிறோம். நம்ம மட்டும் இதானா போதும், மற்றவர்கள் யாருக்கு நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை, அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது என்று இல்லை என்று இல்லாமல் அதை என்ன செய்கிறோம், நம்ம மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ ஜீவியம். இன்னைக்கு அநேகர் அதை செய்ய தவறுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு எனக்கு தெரியும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்ப மற்றவங்க அக்கினி கடல்ல விழுந்தா பரவாயில்லையா, நம்முடைய தாயோ தகப்பனோ சகோதரர்களோ அவர்கள் மரிச்ச பிறகு எங்க போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பாங்க, இல்ல நான் இந்த கடவுளை கும்பிட்டா இங்க போவான், அந்த கடவுளை கும்பிட்டா அப்படி போகும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தேவனை சேர ஒரே ஒரு வழி. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அன்றி யாரும் பிதாவினிடத்திலே வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தேவன் அல்லாமல், அந்த சரீரத்தினுடைய ரத்தம் அல்லாமல், அந்த சரீரத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, அவர்தான் தேவன் என்று யார் விசுவாசிக்கிறார், அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், தேவனை காண முடியும், தேவ சமூகத்திலே வர முடியும். அதை நம்ம வெளிப்படுத்துறோம். எவ்ரி கம்யூனிகேஷன் till he comes, நம்ம அவர் வரும் வரைக்கும் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு 26ஆம் வசனம். நீங்க இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை யாருக்கு தெரிவிக்க வேண்டும், மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொல்லியிருக்கு. யாருக்கு தெரிவிக்கிறீங்க, இங்க சர்ச்சை இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டேவா அல்ல. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன இருக்குது, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட பழகிறவங்க. அப்ப அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு முறை சொல்றோம், 2 முறை சொல்றோம், அவங்க கேட்கவே இல்லைன்னா விட்டுட்டு அந்த ஆத்மா மனம் திரும்ப நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு என்னது, நானும் சொல்லியாச்சுங்க, ஒரு தடவை சொல்லியாச்சு, 2 தடவை சொல்லியாச்சு, நீங்க கேட்கல அப்படின்னா பரவாயில்ல, கேட்காட்டி பரவாயில்ல, செத்தா சாப்பிட்டு நம்ம விட முடியாது. ஏன்னா தேவன் நமக்கு கணக்கு கேட்பார். ஏன் நீ அவங்க கூட பழகுனீங்கல்ல, சொல்றாங்கல்ல, சோத்துக்கு நன்னியோட எனக்கு ஒரு வாய் சோறு போட்டிருக்கிறாங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போற நண்பருங்கிற முறையில, உறவினருங்கிற முறையில, சொந்தக்காரங்கிற முறையில் ஒரு வீட்டுல சாப்பிட போனா அவங்கள எப்பவும் நினைக்க வேண்டும். அதுதான் பழமொழி. அப்ப அவங்க ஆண்டவருக்குள்ள வராம இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களை என்ன செய்ய கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது. அப்ப அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அதுதான் என்னது, தினசரி ஜெபம். நம்ம உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நம்மோடு கூட பழகிறவர்களுக்காக நம்ம பேர் சொல்லி ஜெபிக்கும். ஆண்டவரே, இவன் என் கூட நல்லா பழகிறாரு, இந்த சகோதரன் என் கூட பழகிறாரு, இந்த சகோதரி என் கூட பழகிறாங்க, இல்ல இந்த நண்பர் என் கூட வேலை செய்யறாரு, இல்ல இவர் என் கூட படிக்கிறாரு, இந்த ஆத்மா அழிஞ்சு போக கூடாது. நீங்க தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்க. அதனாலதான் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு
சினி ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர், நான் சும்மா அடிக்கடி இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய வருதில்ல, நான் பார்ப்பேன். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டும்னா, அந்த காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும்னா அதை நீங்க நினைச்சிட்டே இருங்க. அதை செய்வதற்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை முயற்சி எடுங்க. அதை முடியும் வரைக்கும் அதுதான் உங்களுடைய நினைவு செயல். உங்களை அதுக்காக நீங்க உறுதியா இருங்க, அதுக்காக உண்மையா இருங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருங்கிறார். நீங்க அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் எடுத்து பொருத்தி பாருங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டும்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபிக்கிட்டு இருக்கணும். தொடர்ந்து அவங்க ஜெபிக்கிறக்கா, அவங்க வர்றக்காக நம்ம என்ன செய்யணும்? எப்படியாகிலும் இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறோம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், இந்த வீடியோ கிளிப்ஸ் போடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இது நம்ம செய்யலாம். ஏன்னா நிச்சயமா நம்ம இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் நம்ம பைபிள் வசனத்தை நீங்க வச்சு பாருங்க, படிப்பாங்க. நானும் டெய்லி அதுதான் நான் பைபிள் வசனத்தை வைப்பேன் இன்னைக்கெல்லாம். ஏன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். பைபிள் வசனம் வைக்கிறது என்னது? மிகப்பெரிய ஒரு, நீங்க வார்த்தையே பேச வேண்டாம், நீங்க போய் பைபிள் வசனம் சொல்ல வேண்டாம், அது பேசும் உங்களுக்காக. நீங்க எல்லாம் சும்மா கண்டதும் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம அன்னைக்கு கிடைக்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கெல்லாம் என்ன கிடந்தது? பவுல் காலத்திலேயும் இப்ப நீங்க ஒரு 50 வருஷம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவில கூட, ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட இந்தியாவில் என்ன செஞ்சாங்க? எங்க வேணாலும் போய் ஊழியம் செஞ்சாங்க. எல்லா இடங்களுக்கும் போய் வீதி வீதியா நின்று எல்லா இடங்களையும் பேசுறது, மைக்கு வச்சு பேச, தேவனை அறிவிக்கிறது செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இல்லை? அதுக்கான சட்டம் அனுமதிக்காம அந்த அளவுக்கு மறைமுகமா எல்லாமே நிறுத்தப்பட்டது. ஒரு காலத்துல வெளிநாட்டில் இருந்தும் வீதி வீதியா, நீங்க மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீதி வீதியா டாக்ஸ் கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல, நாங்க பஸ் ஸ்டாப்ல, சந்தை கடைகள்ல, இங்க திருப்பூர்லயே நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். மெட்ராஸ்ல போறப்பெல்லாம் பார்ப்பேன் நான். ட்ரெயின்ல, பஸ்ல ஏறி நின்று செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எங்கேயுமே அப்படி நீங்க பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சு கொண்டு வருகிறது. ஆனா அது போனாலும் இன்னைக்கு அந்த எல்லாத்த விட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பன்ஸ் நம்ம கையில் இருக்கு. என்னது? வாட்ஸ்அப். என்னது? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே. நேத்து ஸ்டாலினை போய் 2 பசங்க மீட் பண்ணாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒருத்தன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒருத்தன் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்டாலினை போய் மீட் பண்றாங்க. அவர் கூப்பிட்டுருக்காரு 2 பசங்க. எவ்வளவு பெரிய முதலமைச்சர், அந்த 2 பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுறாரு. கடைசியா அவர் சொன்னது என்னது? போய் படிங்க, நீங்க படிங்கிறார். நம்ம இப்ப என்ன சொல்றோம்? பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தேவனை சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பசங்க எப்படி ரீச் ஆனாங்க? எப்படி முதலமைச்சர் கூப்பிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு பேசுறாரு? அவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய படிப்பு படிச்சோ அதை செஞ்சோ இல்லை, எதுவும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. ரீச் ஆகுது, கூப்பிட்டு இது பண்றாரு. டான்சர் பிரபுதேவா இந்த பசங்களை பார்த்து அவங்க கூட டான்ஸ் ஆடுறாங்க. பாருங்க, பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த பொடி பசங்க கூட நின்று தங்களை இன்னும் அதிகமா பெருமைப்படுத்திக்கிறாங்க. ஸ்டாலின் எல்லாம் இந்த பசங்க கூட நின்று பேசணும்னு இருக்கா? அவங்க இருக்கிற லெவலுக்கெல்லாம் தேவையே இல்லை. அப்போ அவர்களே அதை பயன்படுத்துறப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமா பயன்படுத்த வேண்டும். எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டெத், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெரியப்படுத்த வேண்டும். நம்ம தெரியப்படுத்துறதுக்கு அன்னைக்கு வழிகள் இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கிறதுல இன்னைக்கு மிக முக்கியமானது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம். இதெல்லாம் நீங்க பைபிள் வசனத்தை போடல, இல்லை நீங்களே சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாம். இன்னைக்கு எத்தனை பொம்பளைங்க, பிள்ளைங்க, பசங்கள்லாம் என்னது, ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு பாட்டு இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ். பைபிளை பத்தி டெய்லி ஒரு ஆசீர்வாதம் மாதிரியான ஒரு வசனம் சொல்லு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பாட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை.
உங்க பாட்டியோட வயசு இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு 70-80 வயசு இருக்கு. நம்ம அப்படி சுவிசேஷம் அறிவிக்கும். நான் வேணா அது உங்களுக்கு அந்த கிளிப் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. அந்த அம்மா பேசுறேன், டெய்லியும் பேசுறேன். இன்னைக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை, நல்ல காரியங்களை நம்ம செய்ய என்ன முடியும், இன்னைக்கு வெளிப்படுத்த முடியும் நம்மளால. தேவன் நமக்கு கொடுக்கிறதை, தேவனை நினைவு கூர்ந்து தேவ நாமத்திற்காக, தேவனுக்காக நம்ம அதை செய்ய வேண்டும் என்று முதலாவது நம்ம மனசு வரணும். தேவனுக்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும், தேவனுக்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும். என் தேவன் என்னிடத்துல வந்து கணக்கு கேட்கிறப்போ, என் தேவன் என்னிடத்துல கணக்கு கேட்கிறப்ப, ஆண்டவரே நான் இதை செஞ்ச, ஆண்டவரே நான் இதை செய்யாம நான் ஒன்றும் அசதியா இல்லை, நான் சும்மா உட்கார்ந்து இருக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, காலத்தை நான் சும்மா இல்லை, நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். நீங்க என்ன சொன்னாலும் அது தேவனுக்கு தெரியும். நீங்க அவங்களுக்காக ஜெபிச்சீங்களா, பேர் சொல்லி ஜெபிச்சீங்களா, அவங்க தேவைகளுக்காக ஜெபிச்சீங்களா? இப்ப நீங்க ஒரு சில நீங்க பிரஜாதி நம்ம நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இதுக்கு போனேன், அதுக்கு போனோம்பாங்க. நம்ம அப்படிங்களா, சரி சரிம்மா. அப்போ அதே ஆளுகிட்ட நம்ம நீங்க என்ன காரியத்துக்கு போனீங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம்னு சொல்லி பாருங்க. சும்மா அதை மட்டும் சொல்லிட்டே இருந்து பாருங்க, அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக்கா தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். நம்ம என்ன செய்யறதில்ல, சரி அவங்க கோயிலுக்கு போறாங்க, நம்ம ஏன் போய் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும், நம்மளை தப்பா நினைப்பாங்க, தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன ஆயிடுறோம், அதை பத்தி பேசாம இருந்தோம். அப்ப அதுக்கு தேவன் நம்மை அழைக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம செய்யலாம். இப்ப 2 வாலிப பசங்களை பார்த்தேன், இந்த மது சாராயம் வைக்கிற கடை முன்னாடி டெய்லி பேசிட்டே இருக்கிறாங்க. குடிக்காதீங்க, உங்க குடும்பம் வீதிக்கு வந்துடும், வண்டியில விபத்து ஏற்படும், நீங்க குடிச்சிட்டு வண்டியில போனீங்கன்னா, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. கூட 2 சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தைரியமா செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்கிறதில்ல, தேவனை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசாமல் தயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது ஜாஸ்தியா இருக்கு, நம்ம செய்ய வேண்டும். ஆமென். அடுத்தது எம், ரிமெம்பர்ல MEMEM எம் என்பது மைண்ட் த வார்னிங். 27-28 நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் அபாத்திரமாய் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தின் ரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவன். இப்ப நம்ம அபாத்திரமாய் செய்யக்கூடாது. அப்ப தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு மரியாதையோடு. தேவன் நமக்கு சொன்ன அந்த எச்சரிக்கையை, approach the table with honor and sincerity, அதை மரியாதையோடும் ஒரு பாத்திரம் உள்ள, தகுதியுள்ள, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த எச்சரிப்பை குறித்து நம்ம அறிந்து அதன்படி நம்ம சரியான செய்து இந்த ராபோஜனத்தில் பங்கு கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப தேவன் அதற்குத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப அதற்குத்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அடுத்தது அந்த பி என்பது, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க, சீக்கிரம் முடிக்கலாம், எங்க டைம் ஆயிட்டு இருக்கு. பி என்பது behind benefit from his chastity, God correct us before his love. 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறப்போ பாருங்க, நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட நியாயந்தீர்க்காதபடி, உலகத்தோட வாசிப்போம். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நம்ம உலகத்தானையோடு கூட நம்ம நியாயம் இருக்காதபடி தேவன் என்ன செய்கிறார், நம்ம சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுக்கிறார். அதுதான் காலையில் கூட சொன்னார், தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள், ஏதாவது ஒரு வியாதிகளோ அல்லது ஏதாவது ஒரு பலவீனமோ அல்லது சின்ன வறுமையோ அல்லது சின்ன விபத்தோ அல்லது சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். உலகத்தான மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய
இழப்போ அல்லது பெரிய இதோ நடக்காது. ஏதாவது ஒரு சின்ன காரியத்தில் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை என்ன செய்கிறார்? சிக்ஷை கொடுக்கிறார். அது நம்ம எச்சரிக்கிறார். நீ தவறி போற, நீ தவறாய் நடந்து கொள்கிறார், தவறாய் பேசுகிறார், தவறான காரியத்தை செய்கிறார் என்று அங்கே அதை செய்கிறார். அடுத்தது E for encourage unity. Encourage unity. R for respect the body of Christ. பாருங்க, நம்ம இந்த இடத்துல கூடுகிறதை என்கரேஜ் யூனிட்டி அப்படின்னு என்னது? நம்ம இந்த இடத்துல கூடுவது எதற்காக கூடி இருக்கிறோம்? தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார், நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சகோதர ஐக்கியம், அதான் வேதத்துல சங்கீதம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. எவ்வளவு நன்மை இன்பம். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ சந்தோஷமான காரியத்தை செஞ்சிருக்கார், இன்பமான காரியம், சந்தோஷமான. அப்ப அதை நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஒன்று கூடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த நம்ம இந்த இடத்துல என்ன ஆயிருக்கிறோம்? ஒன்று கூடி இருக்கிறோம், யூனிட் ஆயிருக்கிறோம். நம்ம ஒரு இணைந்து ஒருவருக்கு ஒருவர் ஒன்று சேர்ந்து இங்கே தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அடுத்தது ஆர் என்பது ரெஸ்பெக்ட் த பாடி ஆஃப் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சோ இதுதான் பாருங்க, அந்த ரிமெம்பரன்ஸ் என்பது தேவன் நமக்கு செய்த சகலவற்றையும் நாம் மரியாதையோடு கனத்தோடு, அதுபோல நம்ம சோதிக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோடு இருக்கிறோமா. அதுபோல தேவன் நமக்காக அவர் செய்த அந்த தியாகத்தை, பலியை நம்ம மெடிடேட் பண்றோம். அடுத்தது எக்ஸ்பிரஸ் கிறிஸ்டர், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு சொன்ன எச்சரித்த காரியத்தை நம்ம சரியாய் நடந்து கொள்கிறோமா, அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறோமா. அதே மாதிரி தேவன் நமக்கு செய்த அந்த நன்மைகளை, பெனிஃபிட்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். அடுத்தது அந்த நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இணைந்து செய்கிற இந்த ஐக்கியத்தை முறித்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசு என்ன செய்வான்? சகோதர ஐக்கியத்தை அவன் என்ன செய்வான்? முதல்ல கெடுக்க பார்ப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா பேசுறது, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கோழி சொல்றது, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சலை கொடுக்கிறது, கோபத்தை கொடுக்கிறது, பிரிவினை பண்றது, இதெல்லாமே பிசாசு செய்கிற தந்திரம். அப்ப இந்த ஐக்கியம் குலையாதபடி, சகோதர ஐக்கியம் குலையாதபடி நம்ம அதை உற்சாகப்படுத்த வேண்டும். என்கரேஜ் பண்றோம், என்கரேஜ் த யூனிட்டி, அதை நம்ம சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆர் என்பது ரெஸ்பெக்ட் த பாடி ஆஃப் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நாம் மகிமைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை, அங்கே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அருமையான நேரத்திலே ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்திற்காக, எதற்காக நீர் பலியானீர், எதற்காக எங்களுக்காக நீர் அந்த சரீரத்தை ஒப்புக் கொடுத்தீர்கள், நம்முடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீர் இந்த பூமியை வந்த நோக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த, நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், சகோதர ஐக்கியத்தோடு, பரிசுத்தத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, தேவனுடைய கரத்தை தொடர்ந்து நாங்கள் பற்றி கொண்டு தேவனுக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதா தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். மீதியான வேலை முழுவதும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தொடர்ந்து ஜெப சிந்தனையிலே இருப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபத்து சிந்தனையிலே இருக்கலாம்.